Assalamualaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. இன்னைக்கு நாம பன்னீர் பரோட்டா பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பன்னீர் 200 கிராம் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம இத திருவி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அப்படியே தொல்லியோட முழுசா வேக வச்சு தொல்லி மட்டும் உரிச்சி எடுத்துக்கோங்க. பன்னீரை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து 8 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு வடை சட்டி எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ண பச்சை மிளகாவை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதுலேயே நம்ம பன்னீர் துருவி வச்ச பன்னீரையும் சேர்த்துக்கலாம். துருவி வச்ச உருளைக்கிழங்கையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுறதுக்கு விட்டுடலாம். கொஞ்சமாக ஆறட்டும். நான் ஒரு 2 கப்பு மைதா மாவு எடுத்து தண்ணியும் கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன ரவுண்டாக பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டஃபிங்கை பன்னீர் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி இப்போ நாம் அந்த ஸ்டஃப் பண்ணி வச்சதை மெதுவாக இதை நாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பட்டர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டரும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.